வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் யோக நாஸ்தி. யோக நாஸ்தினா யோகமே இல்லாமல் போயிடுறது, யோகம் கெட்டு போயிடுறது. நிறைய ஜாதகங்களில் பாருங்கள், நிறைய கிரகங்கள் உச்சமாக இருக்கும். ஒரு சில எனக்கெல்லாம் என் ஜாதகத்துலேருந்து 4 கிரகம் உச்சம்ட்டெல்லாம் இருக்காங்க. 2 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம். என்ன நடக்கும் அப்படின்லாம் பெருமையாக சொல்லி விட்ருவாங்க ஜோதிடர்கள். இவன் பார்த்தேன்னா அது 50 வயசு வரைக்குமே அப்படி தான் இருப்பான். உச்சகிரகம் இருக்குது, திசை வந்தது நல்ல செய்யலை, ஆட்சி கிரகம் வந்தது நல்ல செய்யலை, யோகாதிபதி திசை வந்தது நல்ல செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களையெல்லாம் நான் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். என்னங்க பிரச்சனை அப்படின்னு. அது என்னென்னா, யோகம் நாஸ்தி ஆயிடுறது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தாலும் ஒரு 3 கிரகங்கள் கெடக்கூடாது. அப்படி ஒரு 3 கிரகங்கள் கெட்டுருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். ஒன்று லக்னாதிபதி. லக்னாதிபதிங்கிறவன் ரொம்ப மிகவும் முக்கியமானவன். அந்த லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு, நீசம் ஆயிடுச்சு, அஸ்தங்கம் ஆயிடுச்சு, பாவகிரகங்களோட சேர்ந்து பாவகத்திரியோகம் வாங்கிருச்சு, சில கிரகங்களோட சேர்ந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவகிரகங்கள் பார்க்கறது, இந்த மாதிரி சில சூட்சமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி லக்னாதிபதி கெட்டுருச்சுன்னா அவன் ரொம்ப எதை தொட்டாலும் பிரச்சனையாகவும் தோல்வியாகவும் லைஃப்பில் பாவம் என்னமோ முயற்சியெல்லாம் பண்ணுவான், முடியாது, பெரிய முன்னேற்றம் அடையாது. அதே போல் 10ஆம் அதிபதி தொழில் ஜீவனம் பண்ணுறது, அந்த கிரகம் நீசம் ஆயிடுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. பண்ணலாம், முயற்சிகள் பண்ணலாம், பொருளாதாரம் போடலாம், போட்டு அது இதுவும் பண்ணும்போது எல்லாம் ஒரு தோல்வியிலேயே போய் முடிஞ்சிடும். அப்போ 10ஆம் அதிபதியும் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி புத்தி. அந்த புத்தி ஸ்டாண்டர்டாக ரொம்ப திறமையாக இருக்கணும்ல, அப்போ தான் நாம் ஏதாவது பண்ண முடியும். அப்போ தன்னோட சுய முயற்சியாலையும் கூட வரலாம் இல்லையா. அதுக்கு காரணமான 5ஆம் அதிபதியும் ரொம்ப தரமாக இருக்கணும். அது நீசம், அஸ்தங்கம் இல்லாட்டி பாவ கத்திரியோகங்களோட அதுக்கு உண்டான பாதிப்புகளோடு இருந்ததுன்னா வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் தேடி அலைஞ்சு தன்னோட வாழ்நாள் முழுவதும் சரியான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவன் தோல்வியை தழுவுற மாதிரி இந்த யோக நாஸ்தி பண்ணிடும். அப்போ யோகத்துக்கு முக்கியமான அந்த லக்னம், ராசி, 5, 10 அதிபதிகள் யோகத்துக்கு முக்கியமான கிரகங்கள். அந்த அந்த 3 பகுதியும் ராசியும் சேர்த்துக்கணும். அந்த 4 பாகங்களும் கரெக்டாக இருந்ததுன்னா, அந்த அதிபதிகள் சரியாக இருந்ததுன்னா யோக நாஸ்தி இல்லாமல் சிறப்பாக வாழலாம். அப்படி யோக நாஸ்தி இருந்ததுன்னா அதுக்கு என்ன செய்யணும், என்னென்னலாம் பண்ணி நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற சூட்சமங்களும் இருக்குது. அதை ஜோதிடர்களை பார்த்து தெரிஞ்சு தப்பிச்சுக்கலாம். நன்றி.